Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கேசி திருச்சையின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அருள் என்பது அவரை புரிந்து கொள்வதில் அமைந்திருக்கிறது என்பதை புனித தாமஸ் அக்வினாஸ் எழுதுகின்றார். கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு அமர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டு அந்த ஜெபத்தினுடைய பயனாக இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்பதை குறித்து காட்டுகிறார் புனித அவிலா தெரசம்மாள். ஆக இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் ஒவ்வொன்றுமே இயேசு எனக்கு யார் என்ற ஆழமான கேள்விக்கு பதில் தேடுவதாகவே இருக்கிறது. இயேசுவை பல்வேறு மனிதர்கள் பல்வேறுவாறு புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை முழுமையான இறைப்பற்றோடு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது இன்றைய நாள் ஞாயிறு வழிபாடு. எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில் என்னுடைய குடும்பம், நான் அல்லது என்னை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை எத்தகைய சிந்தனையோடு அல்லது இயேசுவை எத்தகைய எண்ணத்தோடு எதிர்கொண்டு வருகிறோம் என்று சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியில ஒருவர் மற்றவருக்காய் நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலியை இயேசுவை இன்னும் அறியாத மக்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, நீர் கற்று தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களித்ததை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனும் ஆகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரை உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமையளித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம். உரோமையர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 33 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது!
அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் துரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாய்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தந்தை மட்டுமே வெளிப்படுத்துவார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளை நாடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாள் இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் தன்னுடைய அருளையும் ஆசிரையும் எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட சிந்தனையோடு, எப்படிப்பட்ட தெளிவான பார்வையோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்த ஆழமான சிந்தனையை வழங்குகின்றார்.
நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் இயேசுவை ஒருவாறு சிந்திக்கிறார்கள். உளவியலாளர்கள் இயேசுவனுடைய அந்த போதனை மற்றும் அவர் செய்த செயல்களின் வழியாக சொல்கிறார்கள். சமூகவியலாளர்கள் இயேசுவனுடைய சமூக பின்னணியில், அவர் வாழ்ந்த சூழலில் இருந்த சமூக கலாச்சார பண்பாட்டு பின்னணியில் எழுதுகிறார்கள். அதே போல அன்றைய நாளில் இருந்த மருத்துவர்கள் யதார்த்தமாக இறைவனுடைய முழுமையான ஆன்மீகவாதிகளாக இருந்தவர்கள் என்று ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி ஒவ்வொருவராக எழுதுகிறார்கள். ஆக இவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் சிந்திக்கிற பொழுது, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு யார் என்ற ஒரு கேள்வியோடு தான் இன்றைய நாள் திருப்பலியானது அமைகின்றது. இயேசு தன்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை யதார்த்தமாக தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கிறார். இயேசு இந்த கேள்வியை கேட்பதற்கான நோக்கம் என்ன? இயேசு இந்த கேள்வியை கேட்பதற்கான முழுமையான பதில்தான் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை தெளிவுக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு வெறுமனே இந்த கேள்வியை கேட்டுவிடவில்லை. இயேசு கேட்ட இந்த கேள்வி யாரிடத்தில் கேட்கிறார் என்பதில் அடங்கி இருக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவாக்கு வழிபாடு. காரணம், இயேசு மற்ற மக்களிடத்தில் கேட்கவில்லை. இயேசு சந்தை வெளியிலோ அல்லது பல்வேறு இடங்களில் தொழுகை கூடங்களுக்கு சென்ற பொழுதோ மக்களிடத்தில் இயேசு கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய திருத்தூதர்களிடத்தில் இயேசு நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற முதல் கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் ஏறக்குறைய அங்கே இருக்கிற திருத்தூதர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும் இயேசுவை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று. ஆக முதலாவதாக சொல்லுகிறார்கள், எலியா இறைவாக்கினராக நீர் இருப்பீரோ என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, எலியா இறைவாக்கினர் இன்னும் வருவார் என்ற சிந்தனை மக்களிடத்தில் இருந்தது. எனவே எலியா மீண்டுமாக தோன்றி இருக்கிறார், எலியா இறைவாக்கினர் கடவுள் தான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற சிந்தனை மக்களிடத்தில் இருந்ததால் மக்கள் இயேசுவை எலியாவாக பார்க்கிறார். அதற்கு அடுத்ததாக பார்க்கிறார்கள், திருமுழுக்கு யோவானாக கூட இருக்கலாம். ஏனென்றால் லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 18-19 ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய நற்செய்தி பணியினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை திருமுழுக்கு யோவான் செய்தது போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்கிறார். எனவே ஒருவேளை ஏரோது மன்னனால் அழிக்கப்பட்ட, ஏரோது மன்னனால் கொலை செய்யப்பட்ட திருமுழுக்கு யோவான் மீண்டுமாக வந்து விட்டாரோ என்ற சிந்தனை இன்னும் பலருக்கு இருந்ததை நாம் அன்றைய நாளில் பார்க்கிறோம். ஆக இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கேள்வியானது கூர்மைப்படுத்தப்படுகிற பொழுது அடுத்த கேள்வி அவர் கேட்பது என்னவென்றால், நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? ஆக மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு 3 பதில்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். முதலாவதாக எலியாவாக இருப்பாரோ, திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ, மற்ற இறைவாக்கினர் போல அவர்களில் ஒருவராக இருப்பாரோ என்று 3 விதமான பதில்களை பெற்றுக்கொண்ட இயேசு இப்பொழுது தன் கேள்வியை கூர்மைப்படுத்துகிற பொழுது நீங்கள் யார் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸையா என்று பறைசாற்றுகின்றார். ஆக பிரியமானவர்களே, இது யதார்த்தமான ஒரு கேள்வி. அதற்கு அவர் யதார்த்தமாக பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசுவனுடைய அந்த அங்கீகாரம், இயேசுவனுடைய முழுமையான அந்த பதிலுக்கான உணர்வு என்னவென்றால், யோவானின் மகன் சீமோனே, இதை உனக்கு தந்தையே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பறைசாற்றுகிறார். இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா, விண்ணகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று பேதுருவை இவ்வளவு தூரம் கடவுள் பெருமையாக பேசுகிறார் என்று சொன்னால், பேதுருவின் அந்த பதில் இருக்கிறது அல்லவா, அது பேதுருவாக கொடுத்த பதில் அல்ல, மாறாக கடவுள் தந்தையாம் இறைவன் அவருக்கு வெளிப்படுத்தியது. அதுதான் உண்மை. ஆக தந்தை வெளிப்படுத்தினால் அன்றி இந்த உலகில் யாரும் வாழ முடியாது. ஆக தந்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயம் அதிலே அருளும் ஆசீரும் இரக்கமும் கடவுளுடைய பேரன்பும் இருக்கிறது என்பதைத்தான் உணர அழைக்கின்றது இன்றைய நாள் ஞாயிறு கொண்டாட்டம். எப்படி இதை புரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, இயேசு வந்தவுடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசுவையோ அன்னை மரியாவையோ முதலில் ஏற்றுக்கொள்ள யோசேப்பு தயங்கினார். காரணம், மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க அவர் விரும்பவில்லை. ஆக கடவுளுடைய தந்தையாம் இறைவனுடைய வெளிப்படுத்துதல் வருகிற வரை
அந்த தூதருடைய வாழ்த்தொழி அங்கே யோசேப்புக்கு கொடுக்கிற வரை யோசேப்பு கலக்கத்தோடு நின்றார். ஆனால் தந்தை அதை வெளிப்படுத்திய உடனே அவர் என்ன செய்கிறார்? இயேசுக்கு இயேசு என்று பெயர் சூட்டுவதாக மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், இயேசு வந்த பொழுது இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இயேசு வந்த பொழுது இயேசுவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இயேசுவை நம்பியவர்கள் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் ஒரு காலச்சூழலில் இயேசு சிலுவை சாவை பற்றி அறிவிக்கிறார். தனது உடல் இரத்தம் சதையை உணவாகவும் இரத்தத்தை பானமாகவும் உட்கொள்ள வேண்டும் என்று யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் 51 முதல் 58 வரை அவர் பேசி முடித்த முன்பு இவரை பார்த்து சொல்லுகிறார்கள், எப்படி இவர் சதையை உணவாக கொடுக்க முடியும், எப்படி இரத்தத்தை உணவாக கொடுக்க முடியும் என்று அந்த செயல், அந்த கூற்று வருகிற பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்திலிருந்து நம்பிக்கையேற்றி போகிற பொழுது இயேசு கேட்கிறார் அருமையான ஒரு கேள்வி, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆக கடைசி வரை இயேசுவை புரிந்து கொள்ளாத கூட்டம் என்பது அன்றைய நாள் மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். இயேசுவை ஒரு சுகமளிப்பவராக, இயேசுவை அதிசயம் செய்பவராக, இயேசுவை அற்புதம் நிகழ்த்துபவராக, இயேசுவுக்கு ஏதாவது பொருத்தனைகள் செய்துவிட்டால் அவருக்கு நமக்கு உதவி செய்வார் என்பதாக, அல்லது அவரை பண்டமாற்று முறையினுடைய அலுவலராக அல்லது கேட்பதை கொடுக்கின்ற ஒருவராக நினைத்து கொண்டு மட்டும்தான் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 7:7 பார்க்கிறோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொல்வது அவரை அனுபவிப்பது, தந்தையாம் இறைவனுடைய வெளிப்படுத்துதலுக்குள் நம்மை அனுமதித்துக் கொள்வதுதான் இயேசு சொல்லுகிற அருமையான வேண்டுதலாக இருக்கிறதை ஒழிய மற்ற வேறு ஒன்றுமில்லை. இதைத்தான் ஏசாயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். இந்த அறிவு நமக்கு வேண்டும். என் கடவுளை பற்றிய அறிவு எனக்கு இருக்கிற பொழுது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையான புரிதல் எனக்குள் வருகிற பொழுது நிச்சயம் எனக்கு தந்தை நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று பல காரணங்களை, பல காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது போலித்தனமான வெளிப்படுத்துதல்கள் நிறைய இன்று வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகா ஓஹோ டிஷும் புடிஷும் என்று பல்வேறு விதமான மாயாஜால வித்தைகள் எல்லாம் இன்று வந்துவிட்டன. ஆனால் அவையெல்லாம் ஆண்டவருடைய வெளிப்படுத்துதல் அல்ல என்று ஒருவர், நான் சொல்லுகிறேன் கடவுள் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயம் பொய்யான ஒரு போற்றுதல். கடவுள் என்றுமே நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல வைக்க மாட்டார். மாறாக தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே நான் உன்னை போற்றுகிறேன் என்று இயேசு தந்தையாம் இறைவனை போற்றியது போல நாம் ஒவ்வொருவருமே நமது நாவிலே கடவுள் வார்த்தையை தாங்கி நிற்போம். அதற்கு பெயர்தான் வெளிப்பாடு, அதற்கு பெயர்தான் வெளிப்படுத்துதல். தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் என்றால் இன்று பேதுரு சொல்வதும் தந்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விவிலிய பின்னணியில் நாம் சிந்திக்கிற பொழுது எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை சொல்லுகிறது, அவர் அன்பானவர். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் மன்னிப்பவர். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் விடுவிப்பவர். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், அவர் நீதியானவர். இப்படி இயேசுவை குறித்து விவிலியம் பலவாறு பறைசாற்றுகிறது. ஒரு சாதாரண யதார்த்த சாமானிய மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? அச்சம், பயம், சோர்வு, கவலை, கண்ணீர், தவறுகள், தோல்வி, மன அழுத்தம், போராட்டம், கடந்த கால உணர்வுகள், எல்லா விதமான முழுமையான மனதிற்கான போராட்ட குணம், இவற்றின் மத்தியில் இயேசு எனக்கு நிம்மதி கொடுப்பவர் என்று நாம் நினைக்கிறோம். ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இயேசு எனக்கு யார் என்று பார்க்கிறோமே, அந்த இயேசு எனக்கு யார் என்று பார்ப்பது தந்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம் பிரியமானவர்களை, இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் என்றால், இயேசு பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய பிறப்பு தொடங்கி தனது வாழ்வு வரை உள்ள எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த சீடர்களுக்கு,
3 ஆண்டுகள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? 7 வகையான நான் என்ற ஒரு புரிதல் விவிலியத்தில் இருக்கிறது. பாருங்கள், யோவான் நற்செய்தி 6:35 நானே உணவு. அடுத்தது யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையின்படி நானே ஒளி. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தைப்படி நானே வாயில். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தைப்படி நானே ஆயன். யோவான் நற்செய்தி 11:25 படி நானே உயிர்ப்பு. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தைப்படி நானே வழியும் உண்மையும் வாழ்வும். 7வதாக யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தைப்படி நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், கொடிகள், கனிகள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆக இவ்வளவு தூரம் தன்னை பற்றி அவர் முழுமையாக தனது திருத்தூதர்களுக்கு சொன்னவுடன் தான் பேதுரு அவரை பார்த்து நீரே வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸையா என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, மார்க் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 9-10 இறைவார்த்தை சொல்லுகிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன். தந்தையாம் இறைவன் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகின்றார். அதே போல அன்னை மரியா லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் அவர் தங்கி அறிஞர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா? ஆக மாதா இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்றார். அதன் அடுத்ததாக பாருங்கள், சிமியோன் ஆண்டவர் இயேசுவை அந்த எருசலேம் ஆலயத்தில் ஏந்துகிற பொழுது சிமியோன் சொல்லுகிறார், கடவுளே இப்பொழுது அடியேனை போக செய்யும், என் கண்கள் காண இருந்த மீட்பை நான் கண்டுகொண்டேன் என்று இயேசுவை மீட்பராக அவர் அறிவிக்கின்றார். எனவே சிந்திப்போம், இன்றைய நாளில் நானும் என் குடும்பமும் என் வாழ்வும் இயேசுவை எப்படி பார்க்கிறது, இயேசுவை எப்படி புரிந்து கொள்கிறது, இயேசு யார் என்ற மனநிலைக்குள்ளே நான் கடந்து வருவது தான் இன்றைய முதல் வாசகம் 2ஆம் வாசகம் இரண்டுமே சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் தந்தை முழுமையாக நமக்காக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு. 2ஆம் வாசகத்தில் வருகிற பொழுது புனித பவுலடியாரின் வழியாக கடவுள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய அருளுக்கு சொந்தமானவர்கள். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த மீட்பின் செய்தியை அனைவருக்கும் அறிவிங்கள் என்பதுதான் 2ஆம் வாசகம். அப்படி என்றால் தந்தை தன் மகனை அனுப்பி அவர் இரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறார் என்பது 2ஆம் வாசகம். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு வழிகாட்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் பார்க்கிற பொழுது இயேசு இவ்வளவு தூரம் இருக்கிறார் என்றால் அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை அனுபவிக்கின்றோமா? அவர் யார் என்று புரிந்து வைத்திருக்கிறோமா? மேம்போக்காக வாழ்வதல்ல வாழ்க்கை, மேலோட்டமாக வாழ்வதல்ல வாழ்க்கை. நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆழமாக ஆண்டவரோடு இணைந்த அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்வை தான் நாம் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். அப்படி என்றால் எப்படி இயேசுவை பேதுருவை போல நாமும் புரிந்து கொள்ள முடியும் என்றால் 4 காரியங்களை நமது வாழ்க்கையில் செய்ய வேண்டும். முதலாவதாக அமர வேண்டும். நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டும். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தம்மோடு இருக்கவும். நாம் கடவுளிடத்தில் அமர்ந்தால்தான், ஆண்டவர் இயேசுவிடத்தில் அமர்ந்தால்தான் அவர் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 2ஆவதாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, அனைவருக்காகவும் அன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள், முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. ஏனென்றால் ஜெபிக்கிற பொழுது மட்டும்தான் என் கடவுளை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். பேதுரு ஆண்டவர் இயேசுவை இப்படி சொன்னாரே எதற்காக என்றால், அவரின் 3 முக்கியமான அன்பார்ந்த சீடர்களுள் பேதுரும் ஒருவர். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் இயேசுவோடு பயணித்தவர்கள், குறிப்பாக இயேசுவோடு ஜெப வாழ்வில நிலைத்திருந்தவர்கள். எனவே ஜெபிக்கிற பொழுதெல்லாம் கடவுள் யார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். 3ஆவதாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளை கண்டுகொள்ளுகிறோம். மேலோட்டமாக மேம்போக்காக ஏதோ வந்தோம், பூசலை பங்கெடுத்தோம், ஜெபமாலை சொன்னோம், நற்கரண ஆராதனை உட்காந்தோம், 4 நவநாள் பூசைக்கு போனோம், அங்கும் இங்கும் மாதா கோயிலுக்கு போனோம், அந்தோனியார் கோயிலுக்கு போனோம், சந்தியாப்பர் கோயிலுக்கு போனோம் என்பது அல்ல.
மாறாக எந்த அளவு என்னை, என் வாழ்வை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்பதில் அடங்கி இருக்கிறது இயேசு யார் என்று உணர்ந்து கொள்வதில்லை. ஏனென்றால் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழே உங்களை ஒப்பு கொடுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். பேதுரு ஒப்பு கொடுத்தார். எப்போது? முதல் சீடரை அழைக்கிற பொழுது பாவி என்று கடலில் குதித்தவர், நான் பாவி என்று ஒப்புக்கொண்டவர், இன்று முதல் மனிதரை பிடிப்பவராக நான் உன்னை மாற்றுவேன் என்ற அந்த பேதுருவிடத்தில் தான் இயேசு திருச்சபையை முழுமையான பொறுப்பாளியாக ஒப்படைத்தார். அன்புக்குரியவர்களை, ஆக மூன்றாவது ஒப்படைக்க வேண்டும். கடைசியாக அனுபவிக்க அல்லது நாம் கடவுள் அனுபவம் பெற நம்மை அனுமதிக்க வேண்டும் என்று நாம் பெரும் அளவு நம்மை கடவுளிடத்தில் அனுமதிப்பதில்லை. பல இடங்களில் அனுமதிக்கிறோம். உறவினிடத்தில், உடன்பிறப்புகளிடத்தில், மற்றவர்களிடத்தில், இந்த உலக காரியங்களில் நம்மளை அனுபவிக்கிறோம். we are allowing ourselves. ஆனால் கடவுளிடத்தில் அனுமதிப்பதில்லை. கடவுள் என் வாழ்வில் வர, கடவுள் எனக்கு வெளிப்படுத்த, கடவுள் என்னோடு பயணிக்க, கடவுள் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க நான் என் கடவுளை எனக்குள் அனுமதிக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த அனுமதித்தல் அனுபவமாக மாறுகிறது என்பதுதான் 4வது சிந்தனை. எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் முழுவதுமாக இயேசு எனக்கு யார் என்ற கேள்வியோடு நாம் சிந்திக்கிற பொழுது தந்தை எனக்கு வெளிப்படுத்துவார். என் இயேசுவை நான் எதுவாக கொண்டாட வேண்டும், எப்படியாக கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும், எந்த மனநிலையில் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் மானிட மகன், கடவுளின் மகன், செம்மறியானவர், ஒளியானவர், ஆயன், அமைதியின் அரசர், வார்த்தையானவர், அரசருக்கெல்லாம் அரசர். சிந்திப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது இயேசு யார் என்பது மட்டுமல்ல, இயேசு எனக்கானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்வது போல, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தாரோ உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு முடிக்கின்றார். எனவே நாமும் இன்றைய நாளில் இயேசு யார் என்று புரிந்து கொள்வோம், அவருடைய பாதத்தில் அமருவோம், அவரிடத்தில் ஜெபிப்போம், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரை அனுமதித்து அனுபவம் பெற்றவர்களாக வாழ இத்திருப்பலி நமக்கு உதவி செய்யட்டும். ஆமேன். அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்ற, மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்ற நாங்கள் இதோ இத்தெய்வீக வழியால் புதுப்பிக்கப்படுகின்றோம். ஆகவே வான தூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கு கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனைன்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இருகரம் விரைத்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். பேதுரு நீரே மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தது போல இன்று நாம் எல்லாரும் இயேசுவை நீரே மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்க தன்னையே பலியாக்குகிற ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரினத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.